எழுந்து நின்று நாம் வேதத்தை உயர்த்தி பிடிப்போமா? உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சத்தமா ஒரு கைத்தட்டு கொடுப்போம். ஹல்லேலூயா. மறுபடியும் 2025 23 பயணம் தொடங்கி உங்கள் சர்ச்சுக்கு ஆண்டவர் கொண்டு வந்துட்டே இருக்கார். தேவன் அதிகமாக உங்களை நேசிக்கிறார். ஐயா, கொடுத்து வைத்தவர்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லுங்கள், கொடுத்து வச்சவங்கப்பா நீங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதங்கள் சொல்லுங்கள். ஓகே, நான் இன்றைக்கு உங்களுக்கு தெரிந்த உண்மைகளில் சில இன்னும் கொஞ்சம் ஆழமான உண்மைகள் உங்களுக்கு புரிய வைக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னதை நான் சொல்லுகின்றேன். என்னுடைய சுயத்தில் அல்ல, என்னுடைய அனுபவத்திலோ தியாலஜி படித்ததுலையோ இல்லை பைபிளை படித்ததுனாலையோ அல்ல. ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அந்த வசனத்தின்படி வேதாகமத்துள்ள வார்த்தையின்படி உங்களுக்கு நான் சொல்லி. ஏன்னா சொந்த கதையை ஓட்டினா ஆண்டவர்கிட்ட போய் யார் கணக்கு கொடுக்கறது? நிறைய பேர் இன்றைக்கி சொந்த கதையை ஓட்டுறாங்க. அது அவங்களுக்கு ஆச்சு, ஆண்டவருக்கு ஆச்சு. எனக்கு அந்த பயம் எப்போவுமே உண்டு. அனுபவத்திலேருந்து பேசுறது ஆவியானவரோடு பேசணும். மாம்ச அனுபவத்திலேருந்து பேசினா அது விடுதலை தராது. எவ்வளவோ ஸ்லோகங்கள் இருக்குது, எவ்வளவோ வேதங்கள் இருக்குது, ஆனால் அதில் ஜீவன் இல்லை. சமஸ்கிருதத்துலலாம் ஜீவன்லாம் ஒன்றும் இல்லை. செத்துப்போன பாஷை. யாராவது பேசுகிறோமா இன்றைக்கி? யாருக்கோ தெரியுமா? அது பேசுகிறதே கிடையாது. அதனால் அது செத்துப்போன பாஷை. அதை போய் எடுத்து பேசணும்னு வச்சுக்கோங்க, அதில் ஜீவன்லாம் வராது. ஆனால் வேதாகமத்திலிருந்து ஒரு வார்த்தை பேசினால் அதில் என்ன இருக்குங்க? ஜீவன் இருக்கு. அது ரேமா வேர்ட். ரேமா வேர்ட்னா அது ஒரு மனுஷனுக்குள்ளே அந்த வார்த்தை உள்ளே போனால் வெறுமையாய் திரும்பி வராது. அதனால் எனக்கு செத்த பாஷெல்லாம் மறந்து போச்சு. கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது உதாரணம் சொல்கிறதுக்கு. பட் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆமாம், சரி. காணப்படாதவைகள் பற்றி ஆவியானவர் சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன் இந்த சபைக்கு. நாம் காண்றதெல்லாம் என்னங்க? பைபிள் படி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அநித்தியமானவைகள். ஒரு கார் வாங்குகிறோம், கொஞ்சம் வருஷம் கழித்து என்ன ஆகிடுது? புதுசாகவே இருக்குமா? அது எடைக்கு போடுற மாதிரி ஆகிடும். புது குழந்தை ஒன்று புதுசாக பிறக்குது, வருஷங்கள் கழித்து புதுசாகவே குழந்தையாகவே இருக்குமா? அது குச்சி தடி கூடி குறுகி ஊரில் இருக்கிற வியாதியெல்லாம் வாங்கிட்டு எப்போ போய் சேருவோன்னு மாறிடும் இல்லையா? அதே மாதிரி ஒரு கட்டடம் அப்படியே புதுசாக இருக்குமா? எதுவுமே நித்தியமானவைகள் இல்லை. இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே என்ன ஆகுங்க? ரீசைக்கிள் ஆகும். பழசாகும், இடித்து மண்ணாகும், திருப்பி அதை எடுத்து யூஸ் பண்ணும். பிக்கஸ்ட் ரீசைக்கிளிங் எங்கே நடக்குதுன்னா இந்த உலகத்தில் தான் நடக்குது இல்லையா? ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காண்கிற உலகத்தில் சார்ந்தவரா, காணாத உலகத்தை சார்ந்தவரா? காணாத உலகத்தை சார்ந்தவர் இல்லையா? மனுஷன் கண்களுக்கு தெரியாத உலகம். இந்த ஃபிசிக்கல் ஐ, மாம்ச கண்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டால் காணாதவைகளை பார்க்க முடியும். என்னங்க ஆமேன்ல என்ன? ஆவி சொல்லுங்க. ஆவிக்குரிய என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டால் அநித்தியமானவைகள் அல்ல, நித்தியமான காணப்படாதவைகளை என்னால் பார்க்க முடியும், கேட்க முடியும். ஆமாம், இது எல்லாருக்குமே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குமே கிடைக்கிற ஒரு ரைட்ஸ், உரிமை. எத்தனை பேர் யூஸ் பண்ணுறோங்கிறத அதில் விஷயம்.
இந்த பூமியையும் பூமியை சார்ந்த பிரச்சனைகளையுமே ஹேண்டில் பண்ணிட்டு போகிற கிறிஸ்டியன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. கோடிக்கணக்கில் இந்த பூமியில் வாழ்ந்தாங்க, பிறந்தாங்க. பூமியில் இருக்கிற பிரச்சனையை, என்னென்ன பிரச்சனை? டெய்லி 3 வேளை சாப்பிடணும், சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், சந்ததிக்கு சேர்த்து வைக்கணும். இந்த பிரச்சனைகளை சமாளித்து விசுவாசத்தை பயிற்சித்து போய் சேர்ந்துட்டாங்க இல்லையா? அப்போ இந்த பூமியில் இருக்கிற சேலஞ்சஸில் என்னென்ன? மணி ஒரு பிரச்சனை, ஹெல்த் ஒரு பிரச்சனை. 2 பிரச்சனை தான் மெயின். இதை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க? போராடி உபவாசம் போட்டு ஜெபிக்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் 99% இதை தான் பண்ணுறாங்க. யாராவது, ஆண்டவரே நீங்கள் இருக்கிற இடம் எப்படி எனக்கு காமிங்கன்னு உபவாசம் போட்டு ஜெபிக்கிறவங்க பார்த்துருக்கீங்களா? ரொம்ப கம்மி. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் உலகம் எப்படி இருக்குது? வசனம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ சிருஷ்டிக்கப்படாத இடங்களில் யார் வாசமாக இருக்கிறாரு? ஏசப்பா. கர்த்தர் வாசிக்கிற இடம் மனுஷன் சிருஷ்டிக்கப்படாத இடம். புரியுதுங்களா? அப்போது சிருஷ்டிக்கப்படாத இடங்களில் தானாக சுயம்புவாக இருப்பவர் நம்முடைய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். சரி, 3 பேரும் தனித்தனியாக, இதெல்லாம் தியாலஜி. 3 ஒன்று தான், 3 பேர் ஒன்று தான், மூவருள் ஒருவர். இதுதான் நம்முடைய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்போது அநித்தியமான, அதாவது நித்தியமான, கண்களுக்கு தெரியாத உலகத்திலிருந்து இந்த பூமிக்கு யார் வந்தா? சிருஷ்டிகர்த்தா வந்தார். அப்போ அந்த சிருஷ்டிகர்த்தர் இங்கே வந்த உடனே அவருக்கு பைபிளில் என்ன சொல்கிறாங்க? அவருக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொல்கிறாங்க? இயேசு. புரியுதுங்களா? அப்போ இங்கே பூமிக்கு வந்தபோது அவருடைய பேர் என்ன? இயேசு. அந்த இயேசுங்கிற பேரே தப்பு. அவருடைய ஒரிஜினல் பேர் யாருக்காவது தெரியுமா? யேசுவா. யூத மொழிப்படி அவருடைய பெயர் யேசுவா. ஜீசஸ்னு மாத்தினவன் வெள்ளக்காரன். புரியுதுங்களா? யேசுவா தான் அவருடைய பேர். ஆனால் ஜீசஸ்னு பேர் வேலை செய்து விசுவாசத்தில். இப்போ என் பேர் ரமேஷ்னு வச்சுக்கோங்க. எப்போ குமேஷ்னு கூப்பிட்டா நல்லா இருக்குமா? பார்வதின்னு இருக்கு, பீர்வதின்னு கூப்பிட்டா கோவரமாக வராதா? ஆனால் கோவப்படாதவர் நம்ம ஆண்டவர். எதையாவது கூப்பிட்டு தொலை, என்னை கூப்பிட்டா போறட்டு அவர் வெயிட் பண்ணுறாரு. அவருடைய உண்மையான பேர் என்னங்க? யேசுவா. அந்த சரியான உச்சரிப்பில் ஒரு வல்லமை இருக்கிறது. ஆமாம். ஏன்னா சரியாக பெயரை சொல்லும் பொழுது அந்த பேருக்குண்டான வல்லமை செயல்படும். இதெல்லாம் ஆவிக்குரிய அனுபவத்தில் உங்களுக்கு சொல்லித்தரேன். யேசுவா. புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த பூமியில் வந்தோன்னா அவரை யேசுவான்னு கூப்பிட சொன்னாங்க. அப்போ பூமிக்கு வரத்துக்கு முன்னாடி அவர் பேர் என்ன? பூமிக்கு வரத்துக்கு முன்னாடி அவர் பேர் என்ன? பூமிக்கு வந்தோடனே அவர் என்ன பேர் வைக்க சொன்னாங்க? யேசுவான்னு கூப்பிடுங்க, பேர் வைங்கன்னு சொன்னாங்க. அப்போ பூமிக்கு வரத்துக்கு முன்னாடி அவருடைய பேர் என்ன? நம்மளாம் நிறைய தடவை பைபிள் படிச்சிருக்கோம்ல. தேவன், ஆவி, அப்புறம் பிதா, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்கய்யா. இருக்கிற நிறையா சாய்ஸ் இருக்கு. சரியா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். நீங்க நிறைய தடவை வசனம் படிச்சிருக்கீங்க, பைபிள்லயே இருக்குது பதில். குமாரன், குன்றின் மேல் இருக்கும் குமரனா இல்ல எந்த குமாரன்? அவருடைய பேர் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக பிதாவினுடைய வார்த்தை. இந்த வார்த்தை மாம்சமாகி யேசுவா என்னும் பெயர் பெற்றது. அப்போ பரலோகத்தில் போய்
அவருக்கு என்ன பேரு? பிதாவினுடைய வார்த்தை. பிதாவினுடைய வார்த்தைக்கு உருவம் இருக்குமா? சொல்லுங்க. அங்கி இங்கி போட்டிருக்குமா வார்த்தை? சால்வை போட்டிருக்குமா? யூத அங்கி போட்டிருக்குமா? சரி, இப்போ யேசுவா எங்க இருக்காரு? உங்களுக்குள்ள இருக்காரு. ஆனா எங்க போனாரு? பரலோகத்தில் இப்போ எங்க இருக்காரு? பிதாவுக்குள்ள இருக்காரு. அப்ப இவர் பேர் என்ன? இப்போ பிதாவினுடைய வார்த்தை தான். புரியுதுங்களா? இதெல்லாம் பைபிள்னு சொல்றேன்னா இல்லை வேற ஏதாவது தெரியாம சொல்லிட்டு இருக்கேனா? வசனம் தான், இதெல்லாம் உள்ள இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இந்த பிதாவினுடைய வார்த்தை ஆகிய இயேசு, அவராலே சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. வசனம் இருக்கா? இருக்கு. வசனத்துக்கு போவோம். அப்போ பிதாவினுடைய வார்த்தை இங்க மாம்சமானப்போ யேசுவான்னு பேரு. அந்த யேசுவா நமக்காக பலியாகி மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து பிதாவினால் மகிமைப்படுத்தப்பட்டு பிதாவுக்குள்ள திருப்பி போறாரு. இப்போ அவருடைய பேர் என்ன? பிதாவினுடைய வார்த்தை. அதுதான் அவருடைய ஒரிஜினல் பேரு. இப்போவும் அவருக்கு அதுதான் பேரு. அப்போ பூமியில யேசுவா செய்த வேலை முடிந்ததா? முடிந்தது. சாத்தானை தோற்கடித்தாரு, மரணத்தை ஜெயித்தாரு, ரட்சிப்பை கொடுத்தாரு. அவ்வளோதான், அவர் வேலை முடிஞ்சது. இப்போ அவர் பிதாவினுடைய வார்த்தையாக இருக்கிறார். புரியுதுங்களா? இப்போ நிறைய பேர் புக் எழுதுறாங்கல்ல, நான் இயேசுவை பார்த்தேன். அப்போ அது எவ்வளோ பெர்சன்டேஜ் உண்மையாக இருக்கும்? யோசிங்க. அதில் எவ்வளோ சதவீதம் உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிங்க. ஏன்னா கர்த்தர் பிதாவானவர், பிதாவுடைய வார்த்தையானவர், பரிசுத்த ஆவியானவர் தன்னை எப்படி வேணால் ஒவ்வொரு மனுஷனுக்கு வெளிப்படுத்த முடியும். ஆனால் அநேகம் பேர் சொல்கின்ற, நான் ஜீசஸை பார்த்தேன். எப்படி இருந்தார்? ஒரு அங்கி போட்டிருந்தாரு. இதெல்லாம் எங்கேருந்து வருது? மனதிலிருந்து வருகிறது, ஆவியிலிருந்து இல்லை. புரியுதுங்களா? ஆவியிலே தொடர்புடையவர்களாக இருந்தால் ஆவியான தெய்வத்தை தான் பார்க்க முடியும். ஏன்னா நம்முடைய கடவுள், ரட்சகர், கர்த்தர், பிதா யாருங்க? அவரு ஆவியானவர். தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் ஒரு ஆவியா இருக்கிறார் இல்ல. காட் இஸ் ஏ ஸ்பிரிட் இல்ல, காட் இஸ் ஸ்பிரிட். ரெண்டும் வித்தியாசம் இருக்கு. தேவன் ஒரு ஆவியா இருக்கிறன்னா 1000 ஆவிக்குள்ள இவர் ஒரு ஆவின்னு கணக்கு வந்துடும். ஆனா தேவன் ஆவியா இருக்கிறார். அப்ப ஆவினா என்ன? ஆவினா ஸ்பிரிட். ஸ்பிரிட்னா என்ன? ஆவி. ஆவினா என்ன? ஸ்பிரிட். ஸ்பிரிட் அப்படின்னா, ஆவினா அந்த காலத்தில் வார்த்தை கிடைக்கவில்லை, காணப்படாதவைகளை ஆவின்னு எழுதுனாங்க. புரியுதுங்களா? ஸ்பிரிட் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாதவைகள் ஆவியா இருக்கிறது. அதனால தேவன் ஆவியா இருக்கிறார். அப்படின்னா கண்ணுக்கு தெரியாதவர். சிம்பிளா இருக்கு, ஆனால் அதில் ரொம்ப ஆழமான சத்தியங்கள் உள்ள இருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா நீங்க யேசுவாவை இன்னும் மனுஷ சாயலா கற்பனை பண்ணிக்கிட்டு, இந்த வீணா போன கேத்தலிக் கேலண்டரை பார்த்துக்கிட்டு, புரொட்டஸ்டன்ட் கேலண்டரை பார்த்துக்கிட்டு, இப்படி ஒரு இருதயத்தை அப்படி வச்சுக்கிட்டு, முள்கிரீடத்தை வச்சுக்கிட்டு, இல்லை ஆட்டுக்குட்டியை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறீர்கள். உங்கள் கற்பனை பொய். ஏன்னா ஆவியான தேவன், காட் இஸ் ஸ்பிரிட். அப்போ அந்த ஆவியான தேவனை கேலண்டரில் வைக்க முடியுமா? போட்டோ ஃப்ரேமில் வைக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா ஹீ இஸ் அ எனர்ஜி, ஹீ இஸ் லைட். தேவன் ஒளியா இருக்கிறார். ஒளினா என்னங்க? லைட்,
லைட் இஸ் அ எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி. அப்போ வார்த்தை, வேர்டு, அது என்னங்க? ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி. புரியுதுங்களா? அதனால தான் யெஷுவா ஆவியான தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அங்கி போட்டுட்டுலாம் கிடையாது. அவர் எப்படி இருக்காருங்க? வார்த்தையா இருக்கிறாரு. பிதாவினுடைய வார்த்தையாக இருக்கிறார். அப்போ பிதாவுடைய வார்த்தையை நீங்க உள்ள வச்சிருக்கிறவரா இருந்தால் நீங்க எப்படிப்பட்டவரா இருக்கணும்? அவ்வளோ ஸ்பெஷல் நீங்க. ஏன்னா உங்களால் காண முடியாத உலகத்திலிருந்து எதுக்கு இந்த வேலையெல்லாம் நம்முடைய கர்த்தர் செய்யணும், பிதா செய்யணும்? எதுக்காக செய்யணும்? ஏன் யெஷுவாவா வரணும்? சாத்தானை ஜெயிக்க, மனுஷனை ரட்சிக்க. இது எல்லாத்துக்கும் மேலாக ஒரு நோக்கம் இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா? ஏன் நம்மை சிருஷ்டித்த கர்த்தர் வார்த்தையா இருப்பவர் பூமியில மாம்சமா வரணும்? ஏன் இங்க பாடுபடணும்? ரட்சிப்பு, சாத்தானை ஜெயிக்க, அதெல்லாம் அவருக்கு இதுக்கு மேல ஒரு நோக்கம் இருக்கு. பிதாவின் சித்தத்தை செய்ய. அதான் அதுக்காக தான் வந்தாரு. அதான் ஏன்? நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு, அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க, எல்லாவற்றிற்கும் மேலாக பிதா யாருன்னு நீங்க பார்க்கணும்னு வந்தார். கண்ணுக்கு தெரியாத பிதா ஆதாம் காலத்திலிருந்து மனுஷனுக்கு வெளிப்படாத கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் எப்படி இருந்தாரு? வார்த்தை, சத்தம், அவ்வளவுதான். ஆதாம் பார்த்தார பிதாவா? இல்லை. மோசே பார்த்தானா? மகிமையை பார்த்தான். அவரை ஒரிஜினலாக பார்க்க முடியல. பார்த்தா என்ன இருப்பான்? செத்து போயிருப்பான். ஏன்னா அந்த எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி அவ்வளோ பவர்ஃபுல். சூரியனுக்கு வார்த்தையினால் சக்தி கொடுக்கிற அந்த எனர்ஜி எப்படி இருக்கும் இப்போ? பிதாவினுடைய வல்லமை. எத்தனை கோள்களுக்கு, எத்தனை பிளானட்ஸுக்கு, எத்தனை கேலக்சிஸுக்கு சன்லைட் உபயோகமாக இருக்கு இல்லையா? அதெல்லாம் உருவாக்குனவர் எப்படி இருப்பாரு? அங்கி போட்டுட்டு மேலே துண்டை போட்டு உட்காந்துருப்பாரா? ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் இருக்கிற உருவப்படுத்தின இயேசுவை முதல்ல தூக்குங்க. நீங்கள் எவ்வளோ நாள் அந்த அங்கி போட்ட, தாடி வளர்த்திக்கிட்டு, இப்பி தலை விட்டுட்டு வெட்டாத தலையோடு இருக்கிற ஒரு தரித்திரம் பிடிச்ச இயேசுவை மண்டையிலேருந்து முதல்ல கழுவுங்க, வாஷ் பண்ணி எடுங்க. He is not Jesus. He is not Yeshua. Our God is a spirit. சொல்லுங்க பக்கத்தில் இருக்கவங்க, யெஷுவா ஆவியா இருக்கின்றார். அவர் எனக்குள்ள பிதாவினுடைய வார்த்தையா இருக்கிறாரு. இது ஃபுல்லாக உங்கள் மைண்டில் ஏறிடுச்சு அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு படத்தில் சிவாஜி கணேசன் தேவனேன்னு போய் பாடுறான் பாருங்க, அந்த மாதிரி இயேசுவை பார்த்து, ஃபோட்டோவை பார்த்து கும்பிட்டுட்டு கிடக்க மாட்டீங்க. வெளியில் இயேசு இருக்கிறாருங்கிறது அந்த உருவத்தை வச்சு ஏமாந்துட்டு இருக்கோம். அந்த உருவத்தில் இல்லை அவரு. நமக்குள்ள வார்த்தையாக இருக்கின்ற அந்த வார்த்தைக்கு உருவம் கிடையாது. ஆவியானவர் அவர், கண்ணுக்கு தெரியாதவர். ஆனால் ஏன் இதெல்லாம் செய்தார் அப்படின்னா, பிதாவை மனுஷனுக்கு வெளிப்படுத்தணும், தான் யார் என்று வெளிப்படுத்த வேண்டும். அதற்காக தேவனுடைய வார்த்தை மாம்சமாகி குமாரனாகிய யெஷுவா வந்தது. அப்போ பிதா எப்படி இருப்பாரு? யெஷுவா என்ன சொல்றாரு? நீ என்ன பாரு, பிதாவை காண்கிறார். அப்போ யெஷுவா இஸ் த ஹோல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபாதர். பிதாவை அவர் எப்படி இருப்பார்னு மனுஷனுக்கு புரிய வைக்கிறதுக்காக வந்தவர் தான் யெஷுவா. முகமுகமாய் பார்க்க முடியும். நம்மை படைத்த கடவுள் தன்னை குறைத்து கொண்டு ஒரு எனர்ஜி, வார்த்தையாக இருந்தவர். எனர்ஜி கேன் பிகம் மாஸ் ஆக முடியுமா? சயின்ஸ் தெரிஞ்சவங்க, எனர்ஜி கேன் பிகம்
மாஸ். அப்போ அந்த மாசாக மாம்சமாக தன்னை வெளிப்படுத்தினார், பிதாவை வெளிப்படுத்தும்படியாக வந்தார். எவ்வளவு நேசிச்சிருப்பார் நம்மள. இந்த பிள்ளைகள் என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக யெஷுவாவா வந்தார். அவர் அதுக்கப்புறம் செய்த காரியங்கள் இதெல்லாம் பிதாவுடைய சித்தத்தை செய்தார். ஸோ வசனத்திலிருந்து நம்ம போவோம். யோவான் 4வது அதிகாரம் 23. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் 2025வது காலம் வரும், வந்துவிட்டது. அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். யார் விரும்புகிறார்? பிதா யாருங்க? He is God. சகலத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்ப அவருடைய விருப்பம் என்ன? நம்ம என்ன பண்றோம்? உண்மையோடு தொழுது கொள்றோம். ஆனா ஆவி என்னாச்சு? பிளாங்க், கட்டாய் போச்சு. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீர்கள், பரிசுத்தாவினால் முத்திரிடப்பட்டீர்கள். அப்போ ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள வந்தாச்சு. அப்போ ஹோலி ஸ்பிரிட் உள்ள வந்துட்டா நீங்க என்னவா உங்களை பார்க்கணும்? பிதாவினுடைய வார்த்தையை உள்ளே வைத்திருக்கிற மனுஷன் நான் அப்படின்னு பார்க்கணும். நீங்க என்னவா பார்த்துட்டு இருக்கீங்க? ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், வசனம் சொல்லுது ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவினால் முத்திரையிடப்படுகிறீர்கள் இல்லையா? அப்படின்னா சீல்டு, அப்படின்னா பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளதான் இருக்கார். அப்ப நீங்க உங்களை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? ரமேஷா, சுரேஷா, பார்வதியா, பீர் முகமதா, உங்களை இப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிதா விருப்பப்படுவாரா? பிதா எப்படி விருப்பப்படுறாரு? நீங்க அவரை தொழுது கொள்வதற்கு என்ன வேணும்? உண்மை வேணும், அடுத்து ஆவி வேணும். இப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகமே இன்னும் இல்லைங்க, அந்நிய பாஷையே இல்லைங்க. அதுவும் ஒரு பொய்யை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். அதை யாரும் பத்த வைக்கலாம் முடியாது. ஏங்க எனக்கு பரிசுத்தாவின் பாஷையில் அதுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது, வாங்க. என்னையா ட்ரைனிங் ப்ரோக்ராம்? நான் சொல்கிறபடியே சொல்லு. 3 ரூபாய்க்கு பீடி கட்டு வாங்கி பற்ற வச்சு தீப்பெட்டி வச்சு குப்பு குப்புன்னு விட்டா கப்பு கப்புன்னு வரும். திருப்பி சொல்லுங்க, கப்ப 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 கப்பன்னு அடித்தா உடனே இதுதான் அந்நிய பாஷை. என்னங்க 3 ரூபாய்க்கு பீடி கட்டு வாங்கி 10 பைசாக்கு வத்தி பெட்டி வாங்கி பற்ற வச்சா குப்பு குப்புன்னு இழுத்தா புக்கு புக்குன்னு புகை வரும். திருப்பி சொல்லுங்க எழுதி, அப்படின்னா அந்நிய பாஷை வந்துடும். அப்படி ஒரு பாஷை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. விளங்குமா? பீடிக்கட்லேயே அந்நிய பாஷை இருக்கு. இப்படியெல்லாம் சொல்லித்தராங்க அந்நிய பாஷை. ஆனா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. பிதாவினுடைய வார்த்தையான எனர்ஜி உங்களுக்குள்ள, அன்லிமிட்டெட் பவர் உங்களுக்குள்ள இருக்கு. காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களால பார்க்க முடியாது, ஆனா அவர் தான் நித்தியம் உள்ளவர். சகலத்தையும் சிருஷ்டித்த வல்லமை அவர்கிட்ட இருக்கு, அது உங்களுக்குள்ள இருக்கு. இப்ப நீங்க வெளியில தேடிட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட். நீங்கள் ஒரு சராசரி மதத்தை சார்ந்த கிறிஸ்தவர், இயேசுவை சார்ந்தவர் அல்ல. ரெலிஜியஸ் கிறிஸ்டியன் இருக்காங்க, ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. ரெலிஜியஸ் கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுவாங்க? கரெக்டாக சண்டே சர்ச்சுக்கு போவாங்க, கரெக்டாக பைபிள் ஸ்டடி வருவாங்க, பக்தி உள்ளவர்களாக இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் படிப்பாங்க. ஆனால் அவர்களால் ரட்சிப்புக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. வியாதியோடவே வாழ்ந்து போராடி ஜெபித்து போய் சேருவார்கள். ஆனால் பரலோகம் போயிடுவாங்க, ஏன்னா ரட்சிப்பு இருக்கு இல்லையா? ஆனால் பிதாவுக்கு பிரியமானவர்களா? ஏன்னா அவர்கள் ஆவியோடு தொழுது கொள்ளலையே.
தேவன் ஆவியாக இருக்கிறாரு. இப்போ ஒரு சிஎம் இருக்காரு, அவர்கிட்ட போய் நான் பேசணும். நான் பாட்டுக்கு போய் என் இஷ்டத்துக்கு பேச முடியுமா? அதுக்கு என்ன இருக்குது? நிறைய ப்ரோட்டோகால் சிஸ்டம் இருக்குது. ஒரு பெட்டிஷன் கொடுக்கணும், ஒரு வழிமுறை இருக்கிறது. அந்த வழிமுறையில் போனால் தான் அவர்கிட்ட போய் எஃபெக்டிவாக பேச முடியும். ஒரு உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கே இவ்வளோ ரூல்ஸ் இருந்தால், பிரபஞ்சத்தையும் அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன் என்ன சொல்கிறாரு? நான் ஆவியாக இருக்கிறேன், நீ என்கிட்ட எப்படி வரணும்? ஆவியோடு உண்மையோடு வரணும். உண்மையை பிடிச்சிக்கிட்டோம், ஆவியை விட்டுட்டோம். ஆனால் என்னைக்கு ஆவியில் நீங்கள் ஆண்டவரோடு பேச ஆரம்பிக்கிறீர்களோ, அன்றைக்கு இந்த பிரபஞ்சத்தின் சக்தி உங்களுக்கு காலின் கீழ் வசியமாகும். அதை மிதிப்பீங்க, சொல்றதெல்லாம் நடக்கும். நீங்கள் உண்மையோடு விசுவாசத்தை இவ்வளோ நாள் பயிற்சி செஞ்சதுக்கே இவ்வளோ வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆனால் கொஞ்சம் ஆவியில் ஜாஸ்தியாக போக 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 பிதா என்ன செய்ய விருப்பமாக இருக்கிறாரோ அதை ஃபுல்லாக உங்கள் மூலமாக செய்வார். இப்போ இதுவரையிலும் பிதாவுடைய சித்தத்தை நம்மால் செய்ய முடியல. யாராவது செஞ்சவங்க இருந்தால் கை தூக்குங்க. பிதா சித்தத்தை நான் செய்கிறேங்க. பிதாவின் சித்தத்தை செய்தவர் யாரு? இயேசு ஒருத்தர் தான். எப்படி செஞ்சாரு? அவர் ஆவியிலே எப்பொழுதும் 100% நிரம்பினவராக இருந்தார். ஆவியில் பிதா என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் செய்வார். ஆவியில் பிதா என்ன பேசுகிறாரோ அதை தான் இவர் பேசுவார். நம்ம அப்படி பேசுகிறோமா? ஏதாவது யூடியூப் பார்த்தா உடனே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிரும். இதுதான் கரெக்டு போல இருக்குது, இந்த போதகர் தான் கரெக்டாக சொல்கிறாரு. செப்டம்பர் 23, 2025 ஆண்டவருடைய வருகை வரும் நிறைய பேர் கணிச்சாங்க. பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள்லாம் ரோஷ் ஹசன்னா, யூதர்களுடைய எக்கால பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் த ட்ரம்பட்ஸ், அந்த டைமில் தான் ஆண்டவர் இறங்குவார். கால்குலேஷன் கரெக்டு. ஏன்னா யெஷுவா ஒரு யூத வம்சத்தில் பிறந்தார், 4 பண்டிகையை கடைப்பிடித்தார். ஒரு யூதன் 5வது பண்டிகையை கடைப்பிடிக்கணும். அவர் யேசுவா இந்த பூமியில் இருந்து கடைப்பிடிக்காத ஒரு பண்டிகை எக்கால சத்த பண்டிகை. அதனால் மறுபடியும் யேசுவா வந்தார்னா அதை செஞ்சே ஆகணும். அதனால் ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ்க்கு அவர் இறங்கி வருவார் அப்படின்னு செப்டம்பர் 23, 2025 கணக்கு போட்டாங்க. இன்றைக்கி என்ன தேதி? வரல. ஏன் வரல? இன்னும் நிறைய பேருக்கு ரட்சிப்பு சுவிசேஷமே போய் சேரல. வந்தால் நல்லாயிருக்கும், எல்லாம் நிம்மதியாக போயிடலாம். இட்லி சுட வேண்டியதில்லை, தோசை ஊற்ற வேண்டியதில்லை, 10 தோசையை ஊற்றி அப்போ இவனுக்கு எத்தனை வருஷையா வீட்டில் சமைச்சு போடுறது அப்படின்னு பொண்டாட்டிங்கெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. எத்தனை வருஷையா நாங்கள் சம்பாதிச்சு வீட்டில் கொண்டு போய் போடுறது அப்படின்னு புருஷர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த பிரச்சனையெல்லாம் பரலோகம் போயிடலாம். ஆனால் வரலையே. அதனால் இந்த பூமியில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பதற்கு விசுவாசம் ஒரு 10% தான் வேலை செய்யும். ஆனால் ஆவியோடு உண்மையோடு நீங்கள் அவரை தொழுது கொள்ளும் பொழுது, பேச ஆரம்பிக்கும் பொழுது 90% ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பெருமை பைத்தறதுக்காக நான் சொல்லலை. அன்றாடம் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் அசால்ட்டாக ஜெயிக்க முடியும். அது விசுவாசத்தினால் மாத்திரமல்ல, உங்கள் பக்தி, நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேங்கிறது மாத்திரமல்ல, ஆவியிலே நீங்கள் பிதாவோடு கனெக்ட் ஆகிட்டே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமாம், இந்த வெளிப்படுத்தல் இல்லைன்னா சராசரி கிறிஸ்தவனாக வாழ்ந்து அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, இப்படி பிரச்சனை, அந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையிலே வாழ்ந்துட்டு போயிட்டுருப்பீங்க. அந்த டாக்டர் சொன்னார், இந்த டாக்டர் சொன்னார், டோக்கனை கொடுத்தாரு, உட்கார சொன்னார், ஊசியை போட்டார், காசை உருவிட்டார். இதுக்கு லிமிட்டே கிடையாது. ஆனால் when you move with the spirit of God, ஆவியானவரோடு நீங்கள் செயல்படும் பொழுது முதலாவது சாவுக்கேதுவான சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். ஆண்டவருடைய பர்பஸே உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தெல்லாம் மாற்றணுங்கிறது தான் முதல் வேலையே அவருக்கு. அப்போ முதல் வேலை என்னன்னா, நீங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிற
பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. சொல்லுங்க என்னோட. சாவுக்கு எதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். வியாதியோ மரணமோ தொட முடியாது. என் அனுமதி இல்லாமல் தொட முடியாது. நீங்க அனுமதிச்சா உள்ள வரும். வியாதியோடு போராடுகிறது, விசுவாசத்தில் ஜெபிக்கிறது, உபவாசம் போடுறது, ஆண்டவரே எனக்கு விடுதலை தாங்கன்னு கண்ணீர் விடுறது, ரத்த கண்ணீர் விடுறது எல்லாம் ஒரு பக்கம். வியாதியே வராமல் தடுக்கிறதுக்கு உண்டான அதிகாரம் உங்களிடத்துல இருக்கிறது. அதை முதல்ல பிளாக் பண்ணணும். நீங்க பிரச்சனைகளுக்கு உள்ள மாட்டிட்டு ஜெபிக்கிறது முட்டாள்தனம். பிரச்சனைகளே வராமல் தடுக்கிறது தான் ஆவியின் தன்மை. ஏசப்பா என்ன நமக்கு சொல்லி கொடுத்தாரு? பரமண்டல ஜெபம் இல்லையா? அவர் சொல்லி கொடுத்த ஜெபம் அவர் என்ன சொல்றாரு? சோதனைக்கு என்னை பிளாக் பண்ணுங்க, அங்கேயே பிளாக் பண்ணுங்க. இன்னைக்கு நான் சோதனைக்கு உள்ள போகக்கூடாது. அதை நம்ம செய்கிறோமா? மாம்சமான ஒரு இயேசுவை கற்பனை பண்ணிக்கிட்டு, இயேசுவை நீ எங்கே இருக்கிற? வானத்தில் இருக்கிறியா, பூமியில் இருக்கிறியா, எங்கன்னு தெரியல, நான் பேசினா கேட்பியா? ஒரு பதிலும் இல்லை. ஆண்டவர் என் பதிலையே, கேள்விக்கு பதிலே தரதில்லை. என்னென்னமோ ஜெபம் நடக்குது, மற்றவங்கெல்லாம் சுகமாகறாங்க, எனக்கு ஜெபம் சுகம் இல்லை. எப்படி? உங்களுக்குள்ளே இருக்கிற அதிகாரத்தை நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லையே. கால் வலிக்குதுன்னா இயேசுவின் நாமத்தில் அந்த கால் வலி போகட்டும். அது போறவர்களும் போராடணும். ஏன்னா மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடும். இது விழுந்து போன சரீரம் உங்களை லேசில் விடாது. உங்களை எப்படியாவது என்ன பண்ணணும்? வியாதியை கொண்டு வரணும், மன உளைச்சல் கொண்டு வரணும், சாகடிக்கணும், செலவு பண்ண வைக்கணும். இதெல்லாம் மாம்சத்தினுடைய, நம்ம பாடி ஃப்ளஷ்னுடைய கேரக்டர். ஏன் அப்படி செய்யுது? ஆதாம்னுடைய வித்து. இந்த உடம்பு எப்படி உருவாச்சுங்க? இந்த டிஎன்ஏவை ட்ரேஸ் பண்ணிங்கன்னா எங்கே போய் நிற்கும்? ஆதாம் கிட்ட போகும், ஆதாம் ஏவாள்கிட்ட போகும். எவ்வளோ வருஷம் பழசு இந்த டிஎன்ஏ? நம்ம டிஎன்ஏவை எடுத்து டெஸ்ட் பண்ணால் 100 வருஷம் இல்லை, எவ்வளோ வருஷம்? 5000 வருஷத்துக்கு மேலே போய் ஆதாம் கிட்ட நிற்கும். ஆதாமை சாவடிக்கிறதுக்கு உருவான டிஎன்ஏ அது. சாத்தான் பண்ண டிஎன்ஏல தான் நம்ம இருக்கோம். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் பாவத்தில் உருவாக்கப்பட்டேன் இல்லையா? அப்போ நம்ம உடம்பு ஆவிக்கு விரோதமாய் செயல்படும். நம்மளுக்கு வியாதி என்ற சோதனை வரும், பிரச்சனை, மன உளைச்சல்ன்ற சோதனை வரும். ஆனால் பதில் நீங்கள் போடுற சத்தத்தில் இல்லை, நீங்கள் கத்துற கத்தில் இல்லை, இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்றதுல இல்லை. இயேசு உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நீங்கள் உபயோகப்படுத்தினா அது அடங்கும். இது தெரியலன்னா, இயேசு எனக்கு ஒன்றும் செய்யலிங்க, ஓ கிறிஸ்தவன், நானும் டோக்கன் நம்பர் 10 சாமுவேல் டாக்டர்கிட்ட உக்காண்டிருக்கேங்க, ஊசி போட போகிறாரு. என்ன இயேசு சுகம் கொடுப்பாருன்னு சொன்னேன்? இது சொன்னேங்க, ஆனால் நானே இங்கே வந்து டாக்டர்கிட்ட தான் நின்றுருக்கிறேன். டாக்டர் போடுற ஊசி உங்கள் உடம்புக்குள்ளே போக முடியாது, சிரிஞ்சு வளையணும். அந்த ஊசி என்ன ஆகக்கூடாது? உள்ளே போகக்கூடாது, வளையணும். அதுதான் ஆவியானவரோட ஸ்ட்ரென்த்து. அப்போ பிரபஞ்சத்தை உருவாக்குற கர்த்தருடைய வல்லமை நீங்கள் உள்ளே வைத்து கொண்டிருக்க அன்கண்டிஷனல், அதாவது எந்த நிபந்தனையும் இல்லாமல் நீங்கள் வந்து நாடாரா, செட்டியாரா, முதலியாரா, உடையாரா, தேவரா, கல்லரா, முக்குளத்தோரா, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன் ஆவியானவர் யார? மரித்த கிறிஸ்துவை பாதாளத்திலிருந்து உயிரோடு எழுப்பி கொண்டு வந்த பரிசுத்த ஆவியானவர் இப்போ உங்களுக்குள்ள இருக்கிறார். உலகத்தினுடைய சகல பாவத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு பாதாளத்துக்கு இறங்கின இயேசுவை அவர் தானா வர முடியாது. யார் தூக்கிட்டு வந்தா? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் இப்போ எங்க இருக்காரு? எங்க இருக்காருங்க? எனக்குள்ள. பக்கத்து வீட்டில் இல்லை, சர்ச்சில் இல்லை, எனக்குள்ள இருக்கிறார்.
இதை நீங்கள் ரியலைஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளே இருக்க பரிசுத்த ஆவியானவரே எனக்கு இந்த பிரச்சனைக்கு உதவி செய்யுங்க நீங்கள் உள்ளே பேச ஆரம்பிச்சிங்கன்னா விடுதலை உண்டாகும். எதை அடிக்கணும்னு சொல்லி தருவார், எதை உதைக்கணும்னு சொல்லி தருவார். இது கண்களுக்கு தெரியாத ஒரு யுத்தம், ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். ஏன்னா நம்ம சரீரம் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் உங்களை பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஆடமோட ஜீன் அப்படி. ஆனால் ஜீவன் எங்கேருந்து வருது? ஆவியில் வருகிறது, உங்கள் ரத்தத்தில் அல்ல. பிளட் சுகர், பிளட் கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர் எல்லாம் ரத்த சம்பந்தப்பட்டது. ஆனால் ரத்தத்தினால கட்டுப்படுத்த முடியாத ஒரே ஒரு விஷயம் பரிசுத்த ஆவியானவர். அந்த ரத்தத்தை சரி பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றது அபத்தமான ஜெபம். இயேசுவின் நாமத்தினால எனக்கு எல்லாம் சரியாக கடவுதுன்னு சொல்றது தான் சரியான ஜெபம். எல்லாம் கேட்போம், பழக்க தோஷம். வீட்டுக்கு போய் ஆண்டவரே ஏத்தப்பா ஏதாவது கொடுங்கப்பா, ஒன்றும் முடியலப்பா, நானும் மனுஷன்தான், நானும் மனுஷிதான், ரொம்ப பலவீனமாக இருக்கு. அதிகாரத்தை யூஸ் பண்ண பிசாசு இல்லை, உங்கள் உடம்பே விடாது. உங்கள் சரீரமும் உங்கள் மனசும் அந்த அதிகாரத்தை செயல்பட விடாது. ஆனால் அதை மேற்கொண்டு விட்டீங்க, ஆவியில் உங்கள் அதிகாரத்தை செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது பணமோ ஹெல்த்தோ வெல்த்தோ பிளஸ்ஸடாக இருக்கும். சரி, இதுக்கு என்ன வழி? எல்லா வேலையும் விட்டுருங்க, கதவை சாத்திக்கோங்க. 12 மணி நேரம் அந்நிய பாஷையில் ஜெபிங்க. அட ஏங்க பாஷை 10 நிமிஷம் ஜெபிக்க முடியல, 12 மணி நேரம் போய் எங்கே ஜெபி? கண்ணை மூடி ஆவியானோட அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கும்போது என்னப்பா இப்போ தான் 5 நிமிஷம் ஆயிருக்கா, ஏதோ 1 மணி நேரம் ஆன மாதிரியே இருக்குது, ஏதோ டைமே கிளாக்கே நவர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு நூலை கட்டி வேணால் இழுத்துக்கலாம். முதல் 1 மணி நேரம் உங்கள் ஆன்மா உங்களோடு போராடும், ஆவியானவரோட கனெக்ட் பண்ண விடாது. ஆவியில் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அந்நிய பாஷை பேசும் பொழுது, அந்நிய பாஷை எனக்கு தெரியாதுன்னு யாருமே சொல்லாதீங்க. இதுக்கு பயிற்சிலாம் கிடையாது. இது தேவனுடைய பாஷை, மனுஷ மூளைக்கு புரியாது. மனுஷ மூளைக்கு புரிஞ்சா பிசாசுக்கு புரியும். ஏன் அந்நிய பாஷை தேவனுடைய பாஷையை வச்சிருக்கிறாருன்னா, அந்த பாஷையை பிசாசுனால கூட டீகோட் பண்ண முடியாது. அது தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ரகசியம். பிதற்றலாக தெரியும், உளர்ற மாதிரி தெரியும், ஆனால் தைரியமாக பேசுங்க. ஆனால் அந்த ஃப்ரீக்குவென்சி ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாருங்கிறது அப்போ தான் புரியும். என்னமோ உளர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா இது இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரிலாம் வராது, கண்ணா அப்படின்னான்னு வரும். பரவாயில்ல, உளருங்க. மனுஷ மூளைக்கு புரியாது. மனுஷ மூளைக்கு புரியலனாலே சாத்தானுக்கும் புரியாது. இதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிற சீக்ரெட் லாங்குவேஜ். இப்போ நீங்கள் இதை பேசாமல் வார்த்தையிலே ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்கன்னா யார் முதல்ல கேட்பா? ஆண்டவர் தான் முதல்ல கேட்பாரு. கூட யார் கேட்பா? தானியேல் ஜெபித்த பொழுது உடனே உன் ஜெபம் தானியேலே கேட்கப்பட்டது. ஆனால் யார் வேலை செஞ்சது? பிசாசு முதல்ல பிளாக் பண்ண ரெடி ஆயிட்டான். தானியேலுக்கு அந்நிய பாஷை தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆவியானவர் நீங்கள் அந்நிய பாஷை பேசும் பொழுது பிசாசுக்கு புரியாது. பேசுவோமா அந்நிய பாஷை? எத்தனை பேர் அந்நிய பாஷை தெரியும்? பேசுவீங்க? எல்லாருக்குமே கை தூக்குங்க. எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் பேச பழகுங்க, அவ்வளோதான். நீங்கள் பேச 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 பாஷை ஆண்டவர், அது ஆண்டவர் கொடுக்குற வேலை, ஆண்டவர் கொடுக்குற பாஷை. அதை சரிப்படுத்துறதோ மேம்படுத்துறதோ அவருடைய வேலை. நாங்கள் ஒரு காலத்தில் சர்ச்சுக்கு போகும்போது ஒருத்தர் அழகான சிபிஎம் சர்ச் ஆரம்ப காலத்தில் அழகாக இருக்கும் ஒரு பாஷை. அப்படியே கேட்கவே அப்படியே அந்நிய பாஷை இவ்வளோ அழகா, அதை பார்த்து காப்பி அடிப்பாங்க நிறைய பேர். ஏன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் கேட்குறதுக்கு. நான் ஒரு வியாதிப்பட்டு உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த சபையில் இருக்கவங்க நிறைய பேர் வியாதிப்பட்டு டிக்கெட் வாங்கி போய் சேருவாங்க, சீ பிடிச்சி. அதே மாதிரி போனார். அந்த அந்நிய பாஷை அப்போ என்ன செய்யலை? வேலை செய்யலை. ஏன்னா அதிகாரம் தெரியல. வியாதியை எதிர்க்கக்கூடிய அதிகாரம் ஆவியின் வல்லமையில் இருக்குங்கிறது அவருக்கு தெரியவில்லை.
அப்போ நாம் பலவீனப்பட்டு கொண்டே இருக்கிறோம். மனுஷனாக பிறந்தோம், செல்ஸ் எல்லாம் டீஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது, கருப்பு முடியெல்லாம் வெள்ளையாயிடுச்சு, கருப்பு சுண்ணாம்பு எடுத்து எடுத்து அடிச்சுக்கிறோம். நான் கூட நேற்று போய் அடிச்சுட்டு வந்தேன். ஏன்னா வெள்ளையை பார்க்க சைக்கிள்னு வீட்டில் திட்டுறாங்க. ஐயோ இப்படி போயிடாத, நீ என்ன கிழவனாட்டம் இருக்கன்றாங்க. இதெல்லாம் உலகத்துக்கு ஒத்த வேஷங்களை தரிச்சுட்டு வரோம், தலையெழுத்து தான். சரி, இப்போ ஆவியின் வல்லமை முக்கியமாக புரியணும்னா நீங்கள் தேவன் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படை இன்னைக்கு புரிந்திருப்பீங்க. நீங்கள் நினைத்து கொண்டு அங்கி போட்டு கொண்டிருக்கிற இயேசு நாம் வணங்குகிற கடவுள் கிடையாது. அவர் பிதாவினுடைய வார்த்தையாக இருப்பவர். அவருக்கு இப்பொழுது உருவம் இல்லை. புரியுதுங்களா? அவர் உங்களுக்குள்ள வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தையை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் நாவின் நுனியில் மரணமும் ஜீவனும் இருக்கிறது. நீங்கள் ஜீவனை பேசிங்கன்னா ஜீவன் உண்டாகும். என்னால் எந்திரிக்க முடியலன்னு சொன்னால் உடம்பு எந்திரிக்க முடியாது. என்னால் எல்லாவற்றையும் செய்யக்கூடும், எனக்குள்ள இருக்க கிறிஸ்துவினால் எனக்கு காண்டாம இருக்கிறதுக்கு ஒத்ததான பலன் இருக்கிறது, நான் மதிலை தாண்டுவேன்னா மதிலை தாண்டுவீங்க. அந்த வார்த்தை செய்ய வைக்கும், உங்கள் விசுவாசம் இல்லை. உங்கள் விசுவாசத்துக்கும் வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லை. உங்கள் விசுவாசம் என்ன? தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கு, அது எதை வேணா உருவாக்க முடியும். என்னுடைய விசுவாசத்தினால் அல்ல, எனக்குள்ள இருக்கிற தேவனுடைய வார்த்தையின் வல்லமை இல்லை. அந்த வார்த்தையின் வல்லமை வெயிட்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு சரியாகும், உங்கள் ஹெல்த் சரியாகும், உங்கள் வெல்த் சரியாகும், நிம்மதி மாறும், எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற ஆரம்பிப்பார். அடுத்து யோவான் 4:24. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆமாம். இன்னொரு அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுவின் நாமத்தில் இயேசுக்கே ஜெபம் பண்ணுறது. எப்படி? இயேசுவே அண்டாவை கொண்டா குண்டாவை கொண்டா அந்த லிஸ்டெல்லாம் வச்சுருப்பாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆனால் இயேசு யார்கிட்ட ஜெபிக்க சொன்னார்? எங்க சொன்னார் இயேசுவா? என் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த உரிமை அவர்கிட்ட கொடுத்துட்டார். என் வேலை முடிஞ்சிருச்சு, இனி நீ என்ன பண்ணும்? பிதாவே, அப்படிதான் ஜெபத்தை ஆரம்பிக்கணும். நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம்? இயேசுவே என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்றாரு. அதனால தான் நம்ம என்ன பண்றோம்? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆனால் ஜெபம் யாருக்கு போகணும்? இப்போ சிஎம் இருக்காரு, சிஎம்க்கு நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். டு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு கீழே இருக்கிற மந்திரி என்ன சொல்கிறாரு? அவருக்கு நீ அட்ரஸ் பண்ணப்பா, அவர்கிட்ட நீ அப்படி தான் பேசணும், ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர்னு பேசணும். நீங்கள் அவர் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு மினிஸ்டர் அப்படின்னு பக்கத்தில் இருக்க மினிஸ்டரை பார்த்து, ஸ்டாலினை பார்த்து பேசிங்கன்னா கடுப்பாவாரா மாட்டாரா? மனுஷ ஒழுங்குக்கே இது தப்பு. அப்போ ஆண்டவருடைய ஒழுங்குக்கு நீங்கள் சரியா தப்பா? உங்கள் ஜபம் ஏன் கேட்கப்படுறது இல்லைன்னா, இயேசுவா ஒரு ஒழுங்கை வச்சுட்டு போயிருக்கார். நீ என் பிதாவினிடத்துல வேண்டிக்கொள். நம்ம என்ன பண்ணுறோம்? நீ சும்மாரியா, நான் இயேசு இடத்துல தான் வேண்டிக்கொள்வோம். அப்புறம் எங்கே அதுவே டிஸ்குவாலிஃபை ஆகிடும். சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள் திருத்துனீங்கன்னா மாற்றினீங்கன்னா ரிசல்ட் வரும். பிதா உயர்ந்தவர், இயேசு உயர்ந்தவர், இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. ஆனால் ஏசப்பா என்ன சொன்னார்? பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், என் நாமத்தில் கேட்டால் கிடைக்கும். அப்போ பிதாவினிடத்தில் பிதாவே நீங்கள் ஜெபிக்கணும். நமக்கு பழக்க தோஷம், இயேசுவே இயேசுவேன்னு ஆரம்பித்தோம்னா அங்கே தான் போயிட முடியும், ரிசல்ட் வராது. 2 கொரிந்தியர் 4:16. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. புறம்பான மனிதன். இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறதெல்லாம் யாருங்க? புறம்பான மனிதன். இது மாம்சம், குண்டு, ஒல்லி, வயசு எல்லாம் தெரியும். அப்போ உள்ளான மனிதனை நீங்கள் பார்க்க முடியுமா?
பார்க்க முடியாது. ஆனா எது ஒரிஜினல்? உள்ளான மனிதன் தான் ஒரிஜினல். உள்ளான மனிதனுக்கு தான் அழிவு கிடையாது. புறம்பான மனுஷன் டிக்கெட் வாங்கி போய் சுடுகாட்டில் கப்ரஸ்தானில் படுத்துக்கும். உள்ளான மனுஷனுக்கு அழிவு இல்லை. ஆனால் ஆவியான தேவன் உங்களை எப்படி பார்ப்பாரு? உங்கள் ஆவியை தான் பார்ப்பார். ஆவியானவர் ஆவியானதை தான் பார்க்க முடியும். அவர் அதில் தான் கனெக்ட் ஆவார். ஏனென்றால் சரீரம், இந்த உடம்பு விழுந்து போன ஆதாம்னுடைய வித்துல உருவானுச்சு. விழுந்து போனதை ஆண்டவர் பார்ப்பாரா? பார்க்க மாட்டாரு. அவர் விழுந்து போகாத உயிர் உள்ள ஆவியானவர் இருக்கிற அந்த ஸ்பிரிட்டை தான் பார்ப்பார். உள்ளான மனிதனை தான் பார்ப்பார். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவரே, நான் இவ்வளோ குண்டா இருக்கிறேனே, இவ்வளோ பலவீனமாக இருக்கிறேனே, என் உடம்புல சத்து இல்லையே, நீங்கள் பாருங்கன்னா பார்ப்பாரா? சொல்லுங்க. ஏன் பார்க்க மாட்டாரு? ஏன்னா உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிற வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ள வச்சுட்டார். நீங்க அதை தான் யூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு புறம்பான மனுஷன்லேருந்து புலம்பிட்டு இருக்கீங்க. பணம் இல்லை, ஹெல்த் இல்லை, வெல்த் இல்லை புலம்புறீங்க. ரிசல்ட் இல்லை. எத்தனை வருஷம் ஆனாலும் ரிசல்ட் வராது. ஆண்டவரே, உனக்காக நான் செருப்படி வாங்கினேன், நற்செய்தி சொல்லும் போது என்னை செருப்பால் அடித்தார். அதுக்காக என்ன? மனுஷன் ஒன்று அப்ரிஷியேட் பண்ணலாம், ஆனால் நீ ஆவியோட உண்மையோடு இருக்கியான்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணுறது ரட்சிப்புக்காக நற்செய்தி சொல்வதற்கு செருப்படி வாங்குவதற்கெல்லாம் ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு வினாடி ஆவியான என் தகப்பனேன்னு சொன்னீங்கன்னா அங்கே தான் ஈஸியாக கனெக்ட் ஆவார். ஸோ நம்ம உடம்பில் புறம்பான மனுஷன் செய்கிற காரியங்கள், விசுவாசத்தினுடைய செய்கைகள், உபவாசங்கள், போராட்டங்கள், வருத்தங்கள், நீங்கள் உங்கள் உடம்பை என்ன வருத்தினாலும் ஆவியான தெய்வத்தை போய் டச் பண்ண முடியாது. அதுக்கு அவர் ரியாக்ட் ஆக மாட்டார். ஐயோ, என் பிள்ளை 4 நாள் உபவாசம் போட்டு சோறு தண்ணிலாம் சாவ போகிறானே, பேசாமல் இருப்பார். ஆனால் ஒரு வினாடி எனக்குள்ளே இருக்கும் ஆவியானவரே அப்படி நீங்கள் உள்ள கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா உடனே கனெக்ட் ஆவார். ஏன்னா காட் இஸ் ஸ்பிரிட். உங்களுடைய உள்ளான மனிதன் ஒரு ஸ்பிரிட். எப்படி கண்களுக்கு தெரியாத ஒரு உலகம் இருக்கிறது, மண்டலம் இருக்கிறது, கண்ணுக்கு தெரிகிற ஒரு உலகம் இருக்குது. அப்போ கண்ணுக்கு தெரியாதவைகள் உங்கள் உள்ளான மனிதன் பரலோகத்தில் இருக்கிற பிதா, அங்கே தான் அவர் கனெக்ட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 99% இல்லை 100% உங்களுடைய ஹெல்த் நார்மலாகும், வெல்த்தும் நார்மலாகும், சூப்பர் அபண்டன்ஸாக மாறும். சீக்கிரமாக சில வசனங்களை முடிப்போம். கொலோசியர் 1வது அதிகாரம் 15வது வசனம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும், அதரிசனமான நம் மனுஷ கண்களுக்கு தெரியாத தேவனுடைய சொரூபமாகவும், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். 16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. கண்ணுக்கு தெரியாத எனர்ஜியா இருக்கிற, மாபெரும் சக்தியா இருக்கிற அவருக்காக, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும், பாருங்க, வானத்தில் இருக்கிற அத்தனை கேலக்சிஸும், பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான காணப்படாதவைகளும் சரி, காணப்படுகிறது எல்லாமே யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது? அவருக்காக, இயேசுவுக்காக, பிதாவினுடைய வார்த்தைக்காக, அவருக்காக, அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது. இப்ப படிங்க ஃபுல்லா. சாரி. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும், கர்த்தத்துவங்கள் ஆனாலும், துரைத்தனங்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு, அதாவது இயேசுவை கொண்டு,
அவருக்கென்று, இயேசுவாவுக்காக, பிதாவினுடைய வார்த்தைக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப இந்த பூமி யாருக்கு சிருஷ்டிக்கப்பட்டது? இயேசுவாவுக்காக. வானங்கள் யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது? இயேசுவாவுக்காக, பிதாவினுடைய வார்த்தைக்காக. அப்ப இந்த பூமி யாருக்காக? திருப்பி சொல்லுங்க, சிருஷ்டிக்கப்பட்டது? இயேசு பிதாவினுடைய வார்த்தைக்காக, உங்களுக்காக எனக்காக அல்ல. இது ஏன் நிலங்க, ஏன் பட்டாங்க, இது யாருது? பிதாவினுடைய வார்த்தைக்காக உருவாக்கப்பட்டது. ஆனா அவர் எவ்வளவு உங்களை நேசிச்சிருந்தா நீங்க உடன் சுதந்திரவாளியா வாங்க. யூ ஆர் கோஹயர்ஸ். என்னுடையதெல்லாம் உனக்கு தரேன், எனக்குண்டான எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன், எனக்குண்டான எல்லா அதிகாரத்தையும், பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுக்கிறாரு. பிச்சை எடுப்பதற்கல்ல, ஜெபம் என்ற பேர்ல பிதற்றுவதற்கல்ல, யெஷுவாவுக்காக, யெஷுவாவினால் உருவாக்கப்பட்டது. நீங்க அனுபவிக்கிறதுக்கு கொடுக்கிறாரு. அப்ப அனுபவிக்கிறது எப்படி இருக்கணும்? அதிகாரத்தை செயல்படுத்தணும். அடுத்த வசனம் படிப்போம். அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அடுத்தது, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அடுத்தது, சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும் அவர் சகல பரிபூரணமும் யாருக்குள்ள இருக்கு? இப்ப அவர் எங்க இருக்காரு? உங்களுக்குள்ள இருக்காரு. அப்ப உங்களுக்குள்ள ஏன் பரிபூர்ணம் இல்லைன்னா நீங்க ஆவியில கனெக்ட் ஆகல. புரியுதுங்களா? ஆவியில கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? பரிபூர்ணத்துக்குள்ள நீங்க வருவீங்க. அடுத்து, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பூமியில் உள்ளவைகள் வானத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் தமக்குள்ள ஒப்புரவாக்கி அவருக்கு விருப்பமாயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு கொடுப்பதிலும் அவருக்கு விருப்பம் உள்ளது. 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா, உள்ளான மனுஷனை புதிதாக்கிட்டே இருக்காரு. பழைய மனுஷன் வெளியில என்ன ஆயிட்டு இருக்கான்? ஓல்ட் ஆயிட்டு இருக்கான், வயசாயிட்டே போகுது. உள்ளான மனுஷன் புதிதாயிட்டு இருக்கான். நீங்க புதிதாகிற மனுஷன் கிட்ட இருந்து உங்களுடைய எனர்ஜியும் சக்தியும் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெளியில இருக்கிற மனுஷன் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுவான். புரியுதுங்களா? இதுதான் ஆண்டவருடைய ஃபார்முலா. இவர் இப்படித்தான் வேலை செய்வார். இல்லைங்க இதெல்லாம் எனக்கு புரியாதுங்க, நான் போய் நல்லா ஜெபிப்பேங்க, 1 மணி நேரம் ஜெபிப்பேங்க, கத்துவேங்க. உள்ளான ஆவியானவரோடு கனெக்ட் ஆகாம நீங்க பண்ற எந்த முயற்சிக்கும் ரிசல்ட் வராது. 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. நமக்கு இருக்கிற உபத்திரவம்லாம் லேசானதா மாத்திரத்துக்கு உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கிற பவர், ஆவியான ஒரு பவரை நீங்க எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஒரு உடம்புல ஒரு உறுப்பு சரியா செயல்படலை, ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு பண பிரச்சனை இருக்குன்னா ஆவியானவர், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரே அதை சரி பண்ணுங்கன்னு நீங்க அறிக்கைட்டுக்கிட்டே இருக்கணும். இவ்வளவுதான் கனெக்ஷன். சரியாகிறவர்களும் சொல்லணும், அது சரி ஆகும். நீங்க ஆவியானவர் கைகளை கொடுத்தா சரி ஆகும். நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன். ஆனால் ஒப்பு கொடுப்பது மட்டுமல்ல, நீங்கள் அறிக்கையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் நிறைவில் வந்தாக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஆவியானவரே என் பேங்க் அக்கௌண்ட்டை உங்கள் கையில் கொடுக்குறேன், எழுதி வச்சுக்கோங்க. சில நாட்களில் அது சர்ப்ளஸில் நிற்கும். அதே மாதிரி உங்கள் ஹெல்த்து, ஆண்டவரே இந்த பிரச்சனை இருக்குது, ஆவியானவரே என் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவரே உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன், இதை சரி பண்ணுங்க. நான் சரியாகிறவர்களும் உங்ககிட்ட நான் அறிக்கையிடுவேன், சொல்லுங்க, சரி ஆகும். எந்த டாக்டராலையும் சரி பண்ண முடியாது, சரி பண்ணுவார்.
அந்த குறைந்த கால உபத்திரவம் அது நித்திய கனமகிமையை ஆண்டவர் மாத்திடுவார். 2 கொரிந்தியர் 4:18. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்போ கிறிஸ்துவின் சிந்தனை என்னன்னா, இயேசுவை வார்த்தையாகி இந்த பூமியில் மாம்சமாக வந்தப்போ, ஆண்டவரே இந்த பூமியில் வந்தேன், பல் தேய்க்கிறதுக்கு பேஸ்ட் இல்லை, மினரல் வாட்டர் இல்லை, ஃபேன் இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசப்பா அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்துச்சா? இன்றைக்கி யாராவது நார்மல் தண்ணியை போய் குடிப்போமா? ஆபிரகாமே நீ இந்த இடத்த விட்டு போ, மதுரை விட்டு நீ கிளம்பி போனால் யாரோ போமா? இப்போ சொல்கிறது சாத்தான இருக்கும்போம். அப்போ இயேசுவா என்ன சொல்கிறார்? இயேசப்பா இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாரா? என்ன பண்ணார்? அவருக்கு தேவையானதை தனக்குள்ளேருந்து ரிலீஸ் பண்ணார். நீ போ, நான் போகிறதுக்கு அங்கே ஒரு கழுதை கிடைக்கும், நீ போ, நான் பணம் கட்டணும், ஒரு மீன் போய் பிடி, அதுக்குள்ளே என்ன இருக்கும்? காசு இருக்கும். அதே அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் என்ன பண்ணும்? ஆவியானவரே இந்த பிரச்சனை உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன், அதை ரிலீஸ் பண்ணுங்க. இந்த ஜெபத்துக்கு உடனடியாக பதில் வரும். இதை அனுபவிக்க அனுபவிக்க நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுறது உங்களுக்கு டைம் போகிறது தெரியாது. ஏனென்றால் நீங்கள் 1 மணி நேரம் போராட்டம் வரும், மண்டை அங்கே போகும், இங்கே போகும், அந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும், அதெல்லாம் சொல்லும். 1 மணி நேரம் தான். அடுத்த 1 மணி நேரத்தில் ஆஃப் ஆகிடும். அந்நிய பாஷைக்குள்ளே பேசிட்டு, ஆவியானவர் எனக்குள்ள பாஷையை கொடுங்க, உங்களோடு நான் பேசணும், ரகசியங்களை பேசணும் சொல்ல சொல்ல நீங்கள் பிதற்றுவீர்கள், உளறுவீர்கள். ஆனால் தேவனுக்கு புரியும், சாத்தானுக்கும் உங்களுக்கும் புரியாது. ஆனால் அடுத்த 2வது மணி நேரம் உங்களுக்கு விடுதலை ஆரம்பிக்கும். நீங்கள் 3வது மணி நேரம் தொடர்ந்து போனீங்கன்னா சாதிக்க ஆரம்பிப்பீர்கள். 4 மணி நேரம் தொட்டு விட்டீர்கள், 120 நிமிஷம் தாண்டிட்டீங்க அப்படின்னா, 240 நிமிஷம் தாண்டிட்டீங்கன்னா நீங்கள் சாதனையாளர். ஆவியில் உங்களால் சாதிக்க முடியும். ட்ரை பண்ணுங்க. நடுமுட்டி போட்டுமா பாஸ்டர்? வேணாம், படுத்துட்டு கால் மேலே ஆட்டிட்டு படுங்க, அந்நிய பாஷை பேசுங்க, ஆண்டவர் கோச்சுக்க மாட்டார். நான்லாம் படுத்துட்டு காலை ஆட்டிட்டு தான் அப்படியே அந்நிய பாஷை பேசுவேன், ஆண்டவர் கொண்டு கோச்சுக்குவார். அவர் மாம்சத்தில் பார்க்கவே மாட்டாருங்க. நீ உக்காந்தா என்ன, முட்டி போட்டா என்ன, வாந்தி எடுத்தா என்ன, கத்துனா என்ன, பிதட்டுனா என்ன, புலம்புனா என்ன, ஆவியில் நீ கனெக்ட் ஆகிருக்கியா? எனக்கு உண்டானதெல்லாம் உனக்கு உடனடியாக இன்ஸ்டன்ட் ரிலீஸ். ஒரே ஒரு வழி, ஆவியானவரோடு நீங்கள் செயல்பட்டால் மட்டும்தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்குற அத்தனை சேலஞ்சஸையும் நீங்கள் ஜெயிக்க முடியும், மாற்ற முடியும். எப்படி மாறுதுன்னு தெரியாது, மாறும். ஒரு சின்ன சாட்சி சொல்கிறேன். என்னுடைய 2வது சன் பிபிஏ தான் கம்ப்ளீட் பண்ணான். கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுவான். அவனுக்கு இப்போ 24 வயசு. அப்போ 20வது வயசு காலேஜ் முடிச்சோன்னா அந்த லாக்டவுன் பேட்ச் பரீட்சை எழுதாமையே பாஸ் பண்ணி விட்டாங்க. கொஞ்சம் இங்கிலீஷ் நல்லா பேசுகிறதுனால கேம்பஸ் இன்டர்வியூவில் ஜோஹோன்னு ஒரு கம்பெனிக்குள்ளே போயிட்டான். ஜோஹோ ஒரு ஐடி கம்பெனி. இவன் படித்தது பிபிஏ. ஒரே வருஷத்தில் 3 ப்ரமோஷன். ஐடி படித்தவனுக்கு இல்லை, பிபிஏ படித்தவனுக்கு 3 ப்ரமோஷன். 20,000 ரூபா சம்பளத்துக்கு போனால் வெளியில் அவன் 3 ப்ரமோஷனுக்கு அப்புறம் அவன் சம்பளம் 75,000 ரூபா ஆயிடுச்சு. அங்கே கூட இருந்தவங்களுக்கெல்லாம் வயிற்றுச்சல். ஏன்னா யங்கஸ்ட் ஏஜ் இவன் தான், நாட் ஈவன் 20. இவனுக்கு 75,000 ரூபா சம்பளமா? இவன் என்ன பெருசாக சாதிச்சிட்டான்? பயங்கர பிரச்சனை அவனுக்கு. என்னென்னமோ அவனுக்கு என்ன சொல்கிறாங்க, அதை கண்டினியூஸாக ஆப்பு வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் சுற்றி செஞ்சுட்டே இருக்காங்க. ஏன்னா இவன் கூட இருந்த டீம்மேட்ஸ் எல்லாம் 30 வருஷம், 40 வயசு, 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவன்லாம் இருக்கான். ஆனால் அவனுக்குலாம் ப்ரமோஷனில் ஆண்டவர் ஒன்று உயர்த்திட்டே போகிறாரு. ஒரே ஒரு சீக்ரெட் என்னென்னா, விடிய காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு 1 மணி நேரம் அந்நிய பாஷை மட்டும் பேசுவான். அவ்வளோதான் விஷயம். வேலை செய்யும் போதெல்லாம் டங்ஸ் பேசிகிட்டே இருப்பான். இப்போ கடைசியாக கூகுளில் போய் உட்காந்துட்டான். ஆண்டவர் கொண்டு போய் இப்போ கூகுளில் உட்கார வச்சிருக்கிறாரு. சம்பளம் எனக்கே தலை சுற்றுது. உண்மையை எனக்கு எங்கிட்டே சொல்ல மாட்டேங்கிறான். வேணாம்ப்பா நீயே கண்ணு வச்சிருவேங்கிறான். இத்தனைக்கும் பிபிஏ தான், எம்பிஏ கிடையாது, ஐடி கிடையாது. கூகுளில் ஓவர்சீஸ் அக்கௌண்ட்டில் ஏதோ ஒரு பெரிய போஸ்ட் உட்கார வச்சுருக்கிறாங்க. பெருமைக்கு சொல்லவில்லை. ஆனால்
சம்பந்தமே இல்லாமல் பிபிஏ படித்தவொடனே ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மேனேஜர் பொசிஷனில் ஆவியானவரால் உட்கார வைக்க முடியும். ஒரே ஒரு சீக்ரெட் என்னன்னா, டங்ஸ் பேசாத விடுறதில்லை. இந்த கம்பெனிக்கு வந்தோடனே கூகுளில் ஏகப்பட்ட பிரச்சனை, போராட்டங்கள். என்ன பண்ணுறது, 1 மணி நேரம் பத்தாது, இப்போ 4 hours ஆயிடுச்சு அவனுக்கு. டியூட்டி சாயந்தரம் 5:30 மணிக்கு பெங்களூரில் போய் லாகின் ஆகணும் ஆஃபீஸில். விடிய காலையில் 3:30 மணிக்கு டியூட்டி முடியும். 3:45 வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஃபோன் அடிப்பான். அப்பா டங்ஸில் பேசலாம். ஏய் இன்னைக்கு முடியல, எந்திரிச்சு உட்காந்து ப்ரே பண்ணுற வழியை பாருமா என்ன. 3:45 4 மணி என் ஃபோனை செக் பண்ணிங்கன்னா ஒரு நாள் கூட அவனுடைய கால் மிஸ் ஆகிறதில்ல. 4 மணிலேருந்து 5:15, இன்னும் கொஞ்சம் நேரம் ரைட். அதுக்கப்புறம் 5:15க்கு இழுத்து போட்டு நான் திருப்பி தூங்கிடுவேன். எல்லாரும் அதான் பண்ணுவோம். அப்புறம் 11:30 மணி 12 மணிக்கு திருப்பி அடிப்பான். ஒரு 1 மணி நேரம் டங்ஸ் பேசலாமா? ஏன்னா வேலை ஈஸியாக இருக்குது. இந்த 1 மணி நேரம் ஆண்டவரோட அந்நிய பாஷை பேசுறது அவங்க கூட இருக்கவங்களுக்கு எல்லாம் பிதற்றல். என்னையா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை புலம்பிகிட்டே இருக்கான், அதை பற்றி நமக்கு என்ன கவலை? நான் எங்கே இருந்தாலும் 11:30 மணிக்கு நாங்கள் ஒரு 4-5 பேர் ஜாயின் பண்ணிக்கிறோம் ஃபோனில். கொஞ்ச நேரம் இருந்தோன்னா இந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, தலையே போனாலும் அந்த தொழுகை நேரத்தில் எங்கேயா போய் மண்டி போட்டுருவான். மற்றவன் போய் பார்க்குறான், அதெல்லாம் யோசிக்கவே மாட்டான். நமக்கு என்னங்க வைக்கும்? அந்நிய பாஷை பேச 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 பொருளாதாரம் மாறுறதை பார்க்குறோம், பதவி உயர்றதை பார்க்குறோம், சமாதானம், உலகம் தராத சமாதானத்தை பார்க்குறோம், ஆரோக்கியத்தை பார்க்குறோம். அப்போ ஒரே வழி ஆவியானவர் ஆவியோடு உண்மையோடு மட்டும்தான் தொழுது கொள்ள முடியும். நீங்கள் ஆவியை விட்டுட்டு நீங்கள் என்ன உண்மையாக தொழுது கொண்டாலும் ரிசல்ட் வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்து சொல்லுங்கள், இனிமேல் சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் ஆவியோடு அந்நிய பாஷையில் எனக்கு வராதுன்னெலாம் சொல்ல மாட்டேன். சொல்லுங்கள், வரும், நான் பேசுவேன். ஆவியோடும் உண்மையோடும் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரோடு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரோடு கனெக்ஷன் வச்சுட்டே இருப்பேன். இந்த உலகத்தில் சாதிப்பேன். ஆமென்.